டாப் 170 170 170. அதுக்கு மேல இது போகாதுங்க. போடா. ஸோ ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல் கைஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ மக்களே, இன்றைக்கி நம்ம வந்து என்னடா என்எஸில் உட்காந்துட்டு இருக்கேன்னு பார்க்குறீங்களா? இல்லைங்க, இன்றைக்கி வந்து நம்ம அதை RR 310 ரைட் ரிவ்யூ தாங்க. ப்ரோ பார்த்து போங்க, போயிட்டு கால் பண்ணுங்க எனக்கு. ப்ரோ வந்து நம்ம வண்டி எடுத்துகிட்டு கிஷோரை ட்ராப் பண்ண போகிறாருங்க. இதான் நம்ம வண்டிக்கு வந்து வைசர் புது அப்டேட்டுங்க. பாருங்கள், வண்டியோட ஃப்ரண்ட் லுக்கை பாருங்கள், நல்லா இருக்குல்ல? சரி ப்ரோ. எஸ் மக்களே, கமிங் இன் டு த டாபிக். ஸோ மக்களே, நம்ம வந்து இன்றைக்கி நம்ம கையில் வந்து டிவிஎஸ் அப்பாச்சி RR 310 நம்ம கையில் இருக்குது. இந்த வண்டியோட டாப் ஸ்பீட் ரிவ்யூ அண்ட் வந்து ரைடிங் கம்ஃபர்ட்னஸ், ஸ்டெபிலிட்டி அண்ட் வந்து இந்த வண்டியோட என்னென்ன ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் அண்ட் இதோட டயர்ஸ், இதோட ரைட் ரிவ்யூங்க. சும்மா வந்து வளவலன்னு பேச வேணாம், இதோட ரைட் ரிவ்யூ இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ மக்களே, இந்த வண்டி வந்து எனக்கு பர்சனலாகவே வந்து கொஞ்சம் லுக் வைஸ் பிடிக்காட்டியும் ரைடிங் வைஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த வண்டி ஓட்டுறதுக்கு ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும், ரொம்ப லீனியரான பவர் டெலிவரி இருக்கும். கார்னரிங்லாம் வந்து ரொம்ப வந்து நம்ம கான்ஃபிடென்ட்டாக ஒரு கார்னர் அட்டன் பண்ணலாம் இந்த பைக்கில். ஏன்னா அதோட டயர்ஸ் வந்து மேஜர் ரோலுங்க அந்த கான்ஃபிடென்ஸுக்கு. இந்த வண்டியோட டயர்ஸ் பார்த்தீங்கன்னா மெச்லின் ரோட் 5 தான் போடுவாங்க. ஸ்டாக்கு வண்டி நம்ம வந்து கையில் எடுக்கும்போதே ரோட் 5 தான் போட்டு தருவாங்க. இந்த ரோட் 5 டயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலி சாஃப்ட் காம்பவுண்ட் டயர்ஸ் மக்களே. இந்த டயர்ஸ்க்காகவே இந்த வண்டி வாங்கலாம்னு சொல்லுவாங்க. இந்த டயர்ஸோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அரௌண்டு செட்டே வந்து உங்களுக்கு 30,000 வந்துடும். அதுக்காகவே இந்த டயர்ஸே 30,000 வருதுங்க. இதுக்கு மேலே எப்படி இருக்குன்னு பார்த்துக்கங்க வண்டி. இப்போ மக்களே வாங்க நம்ம வந்து இதோட டேஷ்குள்ளே வரலாம். சவுண்டு ஓகே தாங்க, BMW மாதிரியே இருக்குது சவுண்டு. ஆக்சுவல் BMW தான். ரைடு மோடு அர்பன், ரெயின், ஸ்போர்ட்டு, ட்ராக்கு. ஓகே, இப்போ ட்ராக் மோடில் இருக்குது. அடுத்தது ட்ரிப் டீட்டெயில்ஸு, மை வெஹிக்கிள் அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. எப்போ சர்வீஸு, பர்ஃபார்மன்ஸ் ரெக்கார்டு. அப்பாடா, ஸ்பீட்லாம் ரெக்கார்ட் பண்ணிக்கலாங்க. பரவாயில்ல, 170 ஓடி இருக்காப்புல ப்ரோ. டாக்குமெண்ட்ஸ், இது என்னடா டாக்குமெண்ட்ஸ்? RC புக்கெலாம் இதுலேயே இருக்குங்க, வேறு மாதிரிங்க இது. ப்ரிஃபரன்சஸ், கனெக்டிவிட்டி, டிஸ்பிளே செட்டப்பு, கஸ்டம் விக்கெட்ஸு, ஸ்பீட் அலர்ட். ஓகே, சூப்பர். ஸ்போர்ட்டு, ட்ராக். ஓகே, ட்ராக் மோடில் பார்த்தீங்கன்னா ABS வந்து கட் ஆஃப் ஆயிரும் மக்களே. இப்போ வந்து கடவுள் காப்பாற்றுங்க. ஓகே மக்களே, இதை இப்போ நம்ம ஹைவேல ஓட்டி பார்த்து வண்டி எப்படி இருக்குன்னு ஓனருக்கு ரிவ்யூ சொல்லிடலாங்க. ஓனருக்கு சொல்கிறேன், உங்களுக்கும் சொல்கிறேன். வாவ், சூப்பராக இருக்குங்க. பவர்லெஸ்ஸாக இருந்தாலும் ஐயோ இது என்ன இவ்வளோ வைப்ரேஷன்ஸ் இருக்குங்க ஃப்ரண்ட்டில். கரங்குது வண்டியே. எத்தனை RPM போகிறான்? 10,500 RPM தாங்க போகுது வண்டி. 10ல் செட் பண்ணால் கரெக்டாக இருக்கும். போடா போடா தம்பி, இதில் 130 வராங்க. ரோடு வந்து ரொம்ப சின்ன ரோடு மக்களே. இதில் வந்து கொஞ்சம் ஓட்டுறது கஷ்டம் தான். நம்ம இருந்தாலும் ட்ரை பண்ணுவோம். அதுக்குன்னு சப்பரி மாதிரிலாம் ஓட்டக்கூடாது. இங்கே பார்த்தீங்களா சப்பரி லாரி, இதுலேயும் ஆரணம் காணும், தேட வேண்டியதாக இருக்குது மக்களே. இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஒரு லாங் ரைடுக்கு பக்காவான டூரர் பைக்குங்க. ஜாலியாக போகலாங்க. எங்கேயோ இருக்குது அந்த பொசிஷன் வந்து ஸ்போர்ட்டிவாகவும் இல்லை, நார்மலாக அப்ரைட்டாக R3 மாதிரி இருக்குங்க. சூப்பராக இருக்குது. R3 வந்து கொஞ்சம் ஷார்ட்டாக இருக்கும், இப்படி இருக்கும். இது வந்து கொஞ்சம் இப்படி இருக்குது, ஒய்டாக இருக்குது, அவ்வளோதான். இன்னொரு ஆப்ரிலால வந்து சீட்டிங் கம்ஃபர்ட் பார்த்தேன் மக்களே, செக் பண்ணி பார்த்தேன். அதை வந்து நம்ம வண்டியை விட அதோட கம்ஃபர்ட்னஸ்லாம் வந்து ரொம்பவே நல்லாவே இல்லை, எனக்கு பிடிக்கல. நம்ம வண்டி தான் சூப்பராக இருக்குது, அமைஞ்சிருக்கு நமக்கு. இவ்வளோதான் போகுமா ட்ராக் மோடில்? ரோட்டில் ட்ரைவ் பண்ணி பார்க்கலாம் மக்களே. இன்னைக்கு கொஞ்சம் வாபிள் இருக்கு, இன்னைக்கு கொஞ்சம் திணறு வேணும் போகிறதுக்கு. திணறாமல் போச்சுன்னா சூப்பராக இருக்கும். திணறாப்புல ரோட்டில் திணறாரு, ட்ராக்ல கூட
ஓட்டி 158 தான் வந்திருக்கு. ட்ராக்லேயே போட்டு ஓட்டுவோம் மக்களே. இந்த வண்டி பார்த்தீங்கன்னா டார்க் வந்து அரௌண்ட் 27 Nm ஆஃப் டார்க் தாங்க. 33 or 34 பிஹெச்பி தான். அது நார்மல் ட்ராக் மோட்ல தான் வந்து அதோட பிஹெச்பியே அதிகமாகும். அர்பன்ல தான் வந்து பிஹெச்பி கம்மியாக தான் ப்ரொடியூஸ் பண்ணுது. அது ஒரு நல்ல ஸ்பெசிஃபிகேஷன் இந்த வண்டியில். எலக்ட்ரானிக்கலி இந்த வண்டியும் வந்து சூப்பர்ங்க, குறைய சொல்ல முடியாது. சரி, கால் வலிக்காதா? போடா 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 போடா. வண்டி ரீச் பண்றா தம்பி. 165 தம்பி, வாடா வாடா. கைஸ், அதுக்கு மேல போக மாட்டேங்கிறான். காப்பாத்துப்பா. கம்ப்ளீட் பண்ணியாச்சுங்க டாஸ்க. 170 வந்து வண்டி அப்படியே வந்து டம்ப் ஆகுதுங்க, அப்படியே அடைக்குது. டாப் 170. அதுக்கு மேல இது போகாதுங்க. இதோட கெப்பாசிட்டி அவ்வளவுதான். இது 180 தான் போகுதுன்னு சொல்லி சொல்றாங்க நிறைய பேரு. அதெல்லாம் வாய்ப்பே இல்லை. எப்படி போகும் 180? 30 பிஹெச்பி வச்சுட்டு வைப்ரேஷன்ஸ் தான் வந்து ரொம்பவே வந்து இரிட்டேட் ஆகுதுங்க இந்த வண்டியில. எங்கிருந்து அந்த வைப்ரேஷன் வருதுன்னே தெரியல. ஹேண்டில்ஸ் மாறி மாறி வந்து ஓட்டுறங்காட்டி கை வலிக்குது. கண்டிப்பா இதுவும் R3யும் வந்து கிட்டத்தட்ட ஈக்குவலா இருக்குங்க, கம்ஃபர்ட்லயும் அந்த பிரேக்கிங்லயும். A few moments later. ஸோ மக்களே, இதோட டாப் ஸ்பீட் வீடியோ எல்லோரும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். யாரும் வந்து கமெண்ட் பாக்ஸ்லாம் கழுவி ஊற்றாதீங்க. நான் வந்து ஒரு டாப் ஸ்பீட் கண்டென்ட் சேஃப்டியாக தான் ஓட்டுறேன். திட்ட மாட்டேங்கன்னு நம்புகிறேன். இந்த வண்டியோட குவாலிட்டி வந்து இதுவும் எல்லாமே ஃபைபர் தான், ஆனால் இது நல்லா இருக்குங்க, சூப்பராக இருக்குது. அந்த ஃபிட் அண்ட் ஃபினிஷ் வந்து சூப்பராக இருக்குது. அந்த நட்டு போல்ட்லாம் இதில் வந்து அவ்வளோவா எதுவும் வெளியே தெரியலைங்க. தெரிஞ்சாலும் வந்து வல்கராக இல்லை, நல்லா இருக்குது பார்க்குறதுக்கே. கொஞ்சம் டயருங்க, ஜெம் ஆஃப் த டயருங்க, சூப்பருங்க, சரியான டயர் மக்களே. சஸ்பென்ஷனு எல்லாமே ஓகே. ரைடிங் கம்ஃபர்ட்னஸ் இது ஓகேங்க. இந்த வண்டி லாங் ரைடுக்கு பக்காவான ஸ்போர்ட் டூரருங்க. இந்த வீடியோக்கு யாராவது புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே கூடவே அந்த பெல் ஐக்கானே தட்டி விட்டு ஆளில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும். அப்போ தான் நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ண முடியும். ஓகே, பாய், டாடா.